ஜெலன்ஸ்கியை வெற்றி செய்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸில் ஓவல் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் என்பது நடந்ததுங்க. அந்த மீட்டிங்கில் யார் யார் கலந்துக்கினாங்கன்னு பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வென்ஸ் அவர்கள், இவங்கெல்லாம் கலந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் என்பது நடத்தினாங்க. அந்த மீட்டிங்கோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்க்கான பிசினஸ் தான். அதே சமயத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் என்பது பேசப்பட்டதுங்க. மீட்டிங்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து அமைதியை விரும்புறோம், உலகத்தோடைய அமைதியை விரும்புறோம், நீங்க வந்து சீஸ் த வார்ல வந்து சைன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதே சமயத்தில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இந்த போர்லாம் நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு பாணியில் அவர் வந்து ஆன்சர் பண்றாரு. சோ அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்களுடைய மக்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில் உங்களுடைய விளையாட்டால மூன்றாம் உலக போர் வந்து வந்துரும் வேணும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல வந்து சொன்னாருங்க. அதே சமயத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்டாரு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயங்களும் பேசினாரு. நாங்க வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே தனியா இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்ட உடனே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, நாங்க வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எவ்வளவு பண்ணிருக்கோம், நீங்க வந்து இப்போ வந்து தனியா நிக்கிறோம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. சோ இந்த போர்ல நாங்க ஹெல்ப் பண்ணலனா உக்ரைன் வந்து சில வாரங்கள் கூட அந்த போர்ல வந்து நின்னு இருக்காது அப்படின்ற ஒரு பாணியில டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆன்சர் பண்ணாருங்க. அதே சமயத்துல சர்காஸ்டிக்கா ஜெலன்ஸ்கி அவர்களே ஐ டோன்ட் சீஸ் த வார், ஐ டோன்ட் சீஸ் த வார் இதெல்லாம் சொல்ல வேணாம், சோ அமைதி என்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லப்பட்டதுங்க. சோ ஓவல் ஆஃபீஸ்ல நடந்த அந்த மீட்டிங் வந்து கைமீறி போயிடுச்சு. அந்த அளவுக்கு பேச்சுக்கள் அந்த இடத்துல வந்து ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வார்த்தை போர் என்பது அந்த இடத்துல வந்து நடந்தது. அதே சமயத்துல வந்து ஜெலன்ஸ்கி வந்து கூப்பிட்டு வரும்போது சோ அவங்களுடைய உடையை பற்றி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகளை வந்து விட்டாரு. அதே சமயத்துல ஆஃபீஸ்ல வந்து உட்கார்ந்து பிறகு ஏன் இவர் வந்து கோட் ஷூட் போடாம வந்து உட்கார்ந்து இருக்காருன்ட்டு ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேட்டது. அதுக்கப்புறம் தனியா இறங்கி போய் இவர் வந்து கார் ஏறினது ஜெலன்ஸ்கி அவர்கள், அது எல்லாமே இப்போ வந்து விவாதக்குரிய ஒரு பொருளாக இப்போ வந்து இணையத்துல வந்து மாறி இருக்குங்க. எனிவே இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா வார்ல வந்து அடுத்த கட்ட திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கு.